துஷ்டர்களை நிகிரகம் பண்ணி, அதற்கு மேல் பலராம தீர்த்த யாத்திரை, அதற்கு மேல் மகாபாகியத்தை கொடுத்த குசேரனுடைய வாக்கியம், அதற்கு மேல் சூரியக்கிண்ண புண்ணிய புண்ணியாத்மாக்களான கோபிகளுக்கு பகவான் ஞானத்தை அனுகிரகம். அதை கட்டு கோபிகள் பகவானுடைய திருவடி மனசில் இருந்ததுனால இந்த ஞானம் அனுபவத்துக்கு மீண்டும் திருவடி இருக்கணும்னு பிரார்த்திக்கணும். அதற்கு மேலே பகவானுடைய பத்திரிகள் எப்படி பகவான் அவளை விவாகம் பண்ணி கொண்டார்னு அதை சொல்லி கேட்டு மகாத்மா திரௌபதி தேவி ரொம்ப திருப்தி அடைஞ்சாள். அதிபமுதே ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சாள் அப்படின்னு பட்டத்திரி இருக்கும். அந்த சுருக்கமாக இருக்கிறத கேட்டு பகு சந்தோஷம். அதற்கு மேல் வசுதேவருடைய யாகம், அதுக்கு மேல் பகவான் வடிற்காலம் நமஸ்காரம் பண்ணும்போது வசுதேவர் ஞானத்தை கொடுக்கணும்னு பிரார்த்திக்க, அதை அனுகிரகிக்க, அதுக்கு மேல் தேவகியை நமஸ்காரம் பண்ணும்போது 9 முதல் 6 குழந்தைகளை கேட்கணும் பார்க்கணும்னு ஆசையாக இருக்குன்னு சொல்ல சூர்லோகம் போக, சூர்லோகத்திலிருந்து அந்த குழந்தைகளை மீட்டு வந்து மகாத்மா கிருஷ்ணன் சமர்ப்பிக்க, தேவிக்கியின் இடத்துல பாலமது செய்து பகவானையும் அப்பா பிதாவான வசுதேவரையும் தேவிக்கு நமஸ்காரம் பண்ணி பலராம நமஸ்காரம் பண்ணி 6 குழந்தைங்களும் மோட்சம் வைகுண்டம் வந்து. அதுக்கு மேல் சுபதா கல்யாணத்தை சொன்னார். பகுலாஸ்வர வசுதேவன் சுதேவருங்கிற 2 மகான்களுக்கும் பக்தி இருந்ததுனால ஒரே சமயத்தில் 2 இடத்துக்கும் போய் 2 பேருக்கும் மகானுகிரகத்தை பண்ணி, அதற்கு மேல் எப்படி வேதங்கள் பகவானை பிரதிபாதிக்குதுங்கிற சரித்திரம் சொல்லி, அதற்கு மேல் விருக்காசுரன் 3 மூர்த்திகளில் யார் சீக்கிரம் அங்கே போனான்னு கட்டு பரமேஸ்வரனை பஜித்து தப்பாக நடந்த கவரங்கட்டு அவனை பார்த்து பகவான் தன் கையை தன் முடியில் வச்சுக்கிண்டு துறைய முடியா பண்ணி, அதுக்கு மேல் நாராயணன் பாரமியம் பிருகுமர்ஷியாக தெரிந்து பகவான் துவாரகையில் இருக்கிற பிராமணன் 9 பிள்ளைகள் போனபொழுது ஒவ்வொரு குழந்தையும் போனபொழுது சுவாமிகிட்ட வந்து அழுவாள். வாயை மூன்று பகவான் மகான் அர்ஜுனன் இருந்த காலத்தில் அடுத்த குழந்தை பிறந்தா நான் காப்பாற்றுறேன்னு சொல்லி அதை பகவானுடைய பக்தன் பிரதிஜை பண்ணினா அதை சத்தியமாக்குவன் காமிக்க பகவான் நான் பிரார்த்திக்க வரா பகவானுடைய பக்தாள் பிரதிஜை பண்ணிவிட்டு அது நடந்தோம். அதுக்காக அந்த பிராமணன் அர்ஜுன சத்தியம் பிரதிஜை பண்ணி அந்த மறைஞ்ச போனது பாரவாசுதேவன் சன்னிதியை போய் அந்த குழந்தைகளை விட்டு கொண்டு வந்து கொடுத்த சரித்திரம். அதுக்கு மேல் சாம்பனுக்கு கர்ப்பிணி வேஷம் மட்டும் பிரம்மசாபம் வர, அந்த பிரம்மசாபத்தை அழிக்கக்கூடிய சக்தி இருந்தும் தன்னுடைய குடும்பத்துக்கு ஏற்பட்ட பிரம்மசாபத்தை ஏற்றான் பகவான். ஆனால் நாரதருக்கு அந்த பிரம்மசாபம் செல்லாமல் தன்னுடைய அப்பாவுக்கு அழகான நவயோகி வாக்கியானத்தை சொல்லி கிருதார்ச்சனா பண்ணார். அதற்கு மேல் உத்தவனுக்கு தானே உபதேசம் பண்ணார். அதற்கு மேல் பகவான் உத்தவன் புறப்பட்ட பிறகு வைகுண்டாரோகணம் பண்ணி பகவான் வைகுண்டாரோகணம் பண்ணி கலியாக வச்சு கலினுடைய தோஷம் கடுமையாக இருக்க பொழுது பகவான் விஷ்ணு யசுங்கிற பிராமணனுடைய புத்திரனாய் கல்கியா அவதாரம் பண்ணி நேச்சர்களை நிர்ணயம் பண்ணி திரியுகம் ஸ்தாபிக்க போகிறான். பூமி கீதம் உத்தமமான பிரளய விவஸ்தை பரமானுடைய சரித்திரம்தான் சாதனம் மோட்சத்தை அடைய. அதுக்கு மேல் மகா வாக்கியத்தை அர்ஜுன் மகாத்மா பரீட்சத்துக்கு உபதேசம் பண்ண சுகாச்சாரியால் சர்வம் கட்டம் அனுகிரகம் என்று நமஸ்காரம் பண்ண சுகாச்சாரியால் புறப்பட பரீட்சித்து தட்சகநாத்தின்னப்புற ஜென்மேஜன் சிற்பயாகம் பண்ண அந்த யாகத்தை விருத்தமான நடத்த, அதற்கு மேல் யாஜ்ஞவல்யர் சூரியனை வாதித்து சுக்ல யுர்வத்தை அடைய மார்க்கண்டேயருடைய புண்ணிய சரித்திரமான பிரளயம் பார்த்த சரித்திரத்தை வர்ணித்து இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதில் எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணுமான்னு கழிப்பாஜனங்கள் அது முடியாது தான். ஹரையே நமஹ இத்தியுக்தைஹி முச்சதே சர்வபாத. ஹரே நமஹான்னு 2 வார்த்தை ஞாபகம் வச்சுக்கணும். பதிதா ஸ்கரிதஸ்தார்த்தா கிருத்வாவா விஸ்வப்ரம். அதை ஹரே நமஹா எத்தனை சொல்கிறது? ஒரு தம் அந்த உட்காந்து சொல்லலாமா அப்படின்னு கேள்வி இல்லாமல் என்ன சொல்கிறார்? பதித்தா கீழே விழுந்த போதும்
இரண்டிக் கொண்ட பொழுதும் வியாதியில் கட்டப்படுற பொழுதும் தும்பல் வரும்பொழுதும் தன்வசமற்று ஹரே நமஹ என்று சொன்னால் சர்வ பாபம் போடும். சங்கீர்த்தியபானோ பகவானந்தः சுதானுபாவோ விசனம் ஹி பும்சாம் பிரவிஷ்யசித்தம் விதனோத்தியசேஷம் யதா தமஹ அர்க்கமிவ யதா தமஹ அர்க்கः அப்ரமிவ அதிவாதः. பகவானை பேச பேச பகவான் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய துக்கத்தை பாவத்தை போக்குவான். எப்படி இருளை எப்படி சூரியன் விரட்டுறாரோ, எப்படி பிரச்சண்ட மாருத்தம் மேகவந்தத்தை விரட்டு, ரெண்டு உபமானம் எவ்வளோ சீக்கிரங்கிறதுக்காக ரெண்டு உபமானம் சொல்லணும். அந்த துக்கம் போகணும் பாபம் போகணும்னா பகவானை பேசிகிட்டே இருக்கணும். மற்ற பேச்செல்லாம் பொய்யா போடும். ததேவ சத்தியம் ததைவ மங்களம் ததேவ புண்ணியம் பகவத்குணோதயம் ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வத் மனசோபமோத்சவம் ததேவ சோகார்ணவ சோஷணம் எது உத்தம சோகைஷோரிகீயத்தே. பகவானுடைய சரித்திரத்தை பேசினாத்தான் சத்தியம், அதுதான் மங்களம். இந்த துக்கக்கடலை வற்றடைக்கக்கூடிய ராமபாணம் பகவன் நாமந்தான். அந்த பகவத் சரித்திரம் தான் வேறு இல்லை. பரமாத்மாவுடைய திருவடியை மறக்காமல் இருந்தால் அவிஸ்மிருதி கிருஷ்ணபதாரவிந்தயோகோ க்ஷிணோத்திய பத்ராணி சமந்தனோஜிதா தத்துவசித்திம் பரமாத்ம பக்திம் ஞானஞ்ச விஜான விராகயுக்தம். கிருஷ்ணனை ஸ்மரிக்க கிருஷ்ணனுடைய திருவடிகளை மறக்காமல் இருந்தால் என்ன பண்ணும்? உள்ளத்தில் இருக்கக்கூடிய எல்லா பாவத்தையும் மொக்கும், சாந்தியை கொடுக்கும், வைராக்கியத்தை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும். அப்போ எனக்கு இந்த பாகவதம் சொல்ல முடியாத பாக்கியம் கொடுத்தாலே யூயம் திஜாக்ரியாக ரொம்ப பாக்கியம் சொல்லிக்கொண்டு மகாத்மாவான சூத்த பௌராணிகர் இதை அத்தியனம் பண்ணவாளுக்கு என்ன பலம் சொல்கிறாளோ அந்த பலம் பாகவத்தை படித்தா கிடைக்கும். மதுகுல்யாக சொல்லி இந்த மகாத்மாவான சுகாச்சாரியால் நித்யானந்தத்திலே பிரம்மானந்தத்திலே மூழ்கியிருப்பார். அப்படி இருந்தாலும் இந்த கிருஷ்ணனுடைய வாழலீரை கேட்டு தன்னுடைய மனசால் இழுக்கப்பட்டு இந்த பாகவதம் முழுக்க அத்தியனம் பண்ணி பிரவச்சனம் பண்ணதுனால அந்த ஞானயோகியான மகாத்மா சுகரை நமஸ்காரம் பண்ணுறார். சுசுக்க நிபதச்சேதாக தத்விதஸ்தான்யபாவோபி அஜித ருஜலீலா கிருஷ்ணசாரா ததீயம் விதனது கிருபயாய தத்துவதீபம் புராணம் தம் அகில விர்ஜனக்ரம் வியாசசூனம் நதோஸ்மி. சுக்கர நமஸ்காரம். இந்த மலை போன்ற காரியம்தான் இந்த பாகவத பாராயணம், பாகவத பிரச்சனம். மலையை தூக்கினான் இல்லையோ கூர்மாவதாரத்தில், அந்த பகவான் தான் இந்த நடத்தினான் காமிக்க. பிருஷ்டே பிரம்யதமந்த மந்தரகிரி கிரவக்ரகண்டூயராத் நித்ராளோ கமடா கிருதே பகவதः ஸ்வாசநிலப்பந்து யஸ்சம்ஸ்கார கலானுவர்த்தனவசாத் வேளானுபேணம்பசாம் ஜாதா ஜாதம் அதந்திரிதம் ஜலதேஹே அத்யாபி விஷ்ராம்யதி. குருமாவதாரம் எடுத்த போதும் மலை மந்திரமனையை பரமாத்மா தங்கின போதும் அந்த குருமாவதாரம் பரமாத்மா விட்ட மூச்சினால அந்த சமுதிரமானது ஓயாமல் அலர்ச்சின்னு இருக்கா. அந்த பகவான் மூச்சுக்காற்றுகள் உங்களை காப்பாற்றட்டும் அப்படின்னு 18 புராணம் சேர்ந்து 4 லட்சம். இந்த பாகவதம் 18,000 ஸ்லோகம். இதில் பிரீதி வந்தவாளுக்கு அந்நியம் ருசிக்காது, மற்றது ரசிக்காது. இந்த பாகவதம் எவ்வளோ உயர்ந்தது புராணத்தில், எப்படி கங்கை நதிகளில் உயர்ந்ததோ, பரமேஸ்வரன் எப்படி சிவனாய பகவானுடைய அடியார்களில் உயர்ந்தவளோ அது மாதிரி புராணம் இதம் தசா புராணங்கள இது சிறந்தது. இந்த மொத்தமான புராணத்தை ஆதியில் நாராயணன் பிரம்மாவுக்கும் பிரம்மரூபயா நாரதருக்கும் நாரதரூபயா வியாசருக்கும் வியாசரூபயா சுகாச்சாரியாருக்கும் சுகாச்சாரியார் ரூபத்தில் பரீட்சத்துக்கும் சொன்ன அந்த பரமனை வணங்கி நிற்கிறேன்னு சொன்னார். எனக்கு தகப்பனார் ரூபத்திலையும்
மாயன் சாஸ்திரால் ரூபத்தையும் பட்டண பிரவச்சனத்துக்கு அனுகூலம் பண்ண அந்த பகவானை நான் நினச்சிக்கிறேன். கஸ்மை ஏன விபாதிதோ யமதுலோ ஞானப்பிரதீப புரா தத்ரூபேண ச நாரதாய முனையே கிருஷ்ணாய தத்ரூபிணா யோகீந்திராய தாத்மனாச பகவத்ராதாய காருண்யதா தத் சுத்தம் விமலம் விஷோகமமிருதம் சத்தியம் பரம் தீமகி. இந்த 2 ஸ்லோகம் இப்போ சொல்ல போகிறேன். ஒரு ஸ்லோகத்து அர்த்தம், ஏ குருவாயூரப்பா, உன்னுடைய சரணத்திலே பக்தி எனக்கு வேணும், எத்தனை ஜென்மா எடுத்தாலும் உன்னுடைய பக்தி வேணும்னு முதல் ஸ்லோகம். 2ஆவது ஸ்லோகம், சகல பாபமும் பகவான நாமத்தை சொன்னால் போயிடும். அப்படி நாமத்தை சொல்கிறதுக்கு முடியாமல் உமையாக பிறந்திருந்தா பகவானுக்கா நமஸ்காரம் பண்ணால் மறுஜன்மா கிடையாது. அப்படிங்கிற 2 ஸ்லோகத்தையும் சொல்கிறேன், நீங்களாம் சொல்லணும். பவே பவே யதா பக்தி பாதயோஸ்தவ ஜாயதே ததா குருஷ்வ தேவேஷ நாசத்வன்னஹ யதः பிரபோ நாம சங்கீர்த்தனம் யஸ்ய சர்வபாவப்ரணாசனம் பிரணாமோ துக்கசவனஹ தன்னமாமி ஹரிம் பரம். அதற்கு மேலே கிருஷ்ணாவதாரத்தை சொல்லி பூர்த்தி பண்ணுற வழக்கம். அதனால் பெரியவாளுடைய சம்பிரதாயம் அந்த அளவில் சொன்னோம். அசர்வகுணோபேதः காலப்பரமசோபனः யர்க்யேவ அஜன்மக்ஷம் சாந்தக்ஷக்ரதாரகம் திசப்பிரதே துர்ககணம் நன்மனோடகோதயம் மகீமங்களபூயட்ட புரகிராம பிரஜாகர நந்தியப்பிரசன்னசலிலாக ஹ்ரதாஜனுகஸ்ரயः द्विजालिकुलसन्नादस्तबकाः वनराजयः बभूवासु सुखस्पर्शः पुण्यगन्धवश्वरी अग्नेश्च द्विजातीनां शान्तास्तत्तसन्धता मनां स्यासन् प्रसन्नानि साधूनामसुरद्रुहां याजमाने अजने तस्मिन् नेतृत्वभयो देवी जगुःकिन्नरगन्धर्वाः तुष्टुपुः सिद्धचारणाः विद्याधर्यश्च नरतुः अप्सरोभिस्तं तदा ममुचुर्मनुयो देवाः सुमनांसि मुदान्विताः मन्दं मन्दं जलधराः जगर्जो अनुसागरं निशीत्से तमोद्भूते याजमाने जनार्दने देवक्यां देवरूपिण्यां विष्णुः सर्वगुहाशयः आविरासीत् यथा प्राच्यां दिशि इन्द्रियपुष्करः तमद्भुतं बालकम् अम्बुजेक्षणं चतुर्भुजं शङ्खगदायुधायुधं श्रीवत्सलक्ष्मं गणशोभिकौस्तुभं पीताम्बरं सान्द्रपयोधभगं महार्गवैदूर्यकिरीटकुण्डलत्युषा परिष्वक्तसहस्रकुन्तलं उद्दामकाञ्चङ्गदकङ्कणादिभिः विरोचमानं वसुदेव ऐक्षदा तारभ्यनन्दस्य व्रजः सर्वधीमान् हरेर्निवासत्वगुणैः रमाक्रीडम् अभून्नृप. श्रावणमासं कृष्णपक्षं अष्टमी तिथि ரோகிணி நட்சத்திரம், பூமியெல்லாம் மங்களங்கள் முழங்க, ஆகாசம் உற்சவாய் பிரகாசிக்க, சந்தோஷம் ஏற்பட, நட்சத்திரங்களாம் பிரகாசிக்க, தீர்த்தங்கள்லாம் மண்டல்லாமல் பிரகாசிக்க, மகான்களுடைய மனசெல்லாம் உல்லாசம் அணிய, காற்று மாந்திய சௌரபியத்தோடு சைத்தியத்தோடு வீச, அக்னிமா பகவான் சாந்தமான வட்டத்தோடு ஜொலிக்க, பகவான் மேகமண்டங்களாம் மெதுவாக கடிச்சு கடற்கரை ஓரமாக போக, நபி முழக்கம், கந்தர்வகானம், அப்சரோ நர்த்தனம், வித்யாதாடி புஷ்பம், பகவான் தேவிக்கு கர்ப்பத்திலிருந்து அவதரித்தார். ஆவிர்பவித்த குழந்தைய மகான் வசுதேவர் உண்கண்ணால் பார்க்குறார். எப்படி ஆச்சரியமான குழந்தை! கிரீட்டம் சிரஸில், கிரீட்டத்தை ரத்னம் பிரகாசத்தினால குட்டில குந்தரங்கள் பலவளம் என்றது. சிரசோபிமான பலவட்டம், வளைந்த பூர்வம், தாமரச நேத்திரம், கருணாகர்பித கடாட்சம்,
காதுகளில் குண்டலம், பருத்த கண்ணங்கள், உன்னத்தநாசுகி, திவ்யாதர்மம், சுந்தரமந்தகாசம், சங்கமன்ற கண்டத்தை வந்து சேர்ந்ததுனால கௌஸ்துபம் பிரகாசிக்கிறது. அகண்ட திருமார்பு, வையந்தி, வனமாலை, மகாலட்சுமி சாநித்தியம், 4 தெருக்கங்கள், தோல்மலைகள், ரத்தனங்கள், ரத்தன கஞ்சமான மோதிரங்கள், சங்கம், சக்கரம், கதை, பத்மங்கிற 4 திருவாயுதங்கள், தெருக்கங்கள் பாதிக்க, இடுப்பில் பீதாமரம், சொன்ன காஞ்சி, பாதங்கள் ரத்னமத்தோடு யோகித்தியமாய், பக்த போக்கியமாய், சிநேகேதனமாய், புருஷாட்சரூபமாய், பகவானுடைய சரணம் கங்காஜனகமாய் வரக்கூடிய மூக்ஷமுக்கியமான முக்தானுபாவியமான திருமணியோடு பிரகாரிக்கிற வைபவத்தை விஜயவர் பார்த்து பகவான் உத்தமமான கோகுலத்துக்கு வந்தார். கோகுலம்னா கோன்னா இந்திரியம், குலம்னா சமூகம். நம்முடைய சரீரமே ஒரு கோகுலம்தான். கண்ணால் கிருஷ்ண தரிசனம், காதனால் கீர்த்தி சிரவணம், வாயினால் கிருஷ்ணநாம சங்கீர்த்தனம், மூக்கினால் திருவழியில் போட்ட திருட்டுறாவை நுகர்ந்து, இப்படி பகவானுடைய ஸ்வரூபத்தை நம்முடைய உடம்புல எழப்பண்ண எப்பொழுதும் அந்த கோகுலத்துக்கு வந்தானோ அன்று முதற்கொண்டு மகாலட்சுமி விளையாடக்கூடிய பிருந்தாவனமாக பிரகாசித்தது அப்படின்னு சொன்னதுனால நாம் நம்முடைய கிரகத்தில் மகாலட்சுமி நித்தியவாசம் பண்ணோம்னு ஆசைப்பட்டால் பகவானை எப்பொழுதும் மறக்கணும், பகவானை எப்பொழுதும் மறக்கணும், பகவானை என்னுடைய கதையை கழிக்கணும், பகவானுடைய திருத்தாவை நுகணும்னு இப்படி வச்சிருந்தோம்னா பகவான் நித்தியவாசம் பண்ணணும். இப்படி சூதபவனுக்கு சௌனகாதீஸ்வரத்தை பார்த்து வர்ணித்த பிரகாரம். ஓம் ஸ்ரீகிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே, ஹே நாச நாராயண வாசுதேவ, நாராயணானந்த ஹரே நரசிம்ஹ, பிரஹ்லாதபாதார ஹே கிருபாளோ, ஜிக்வே சதா ஏவம் பஜ சுந்தராணி, நாமானி கிருஷ்ணஸ்ய மனோஹராணி, சமஸ்த பக்தார்த்தி விநாசனானி, கோவிந்த தாமோதர மாதவேதி, கோபிகா ஜீவனஸ்மரணம், ஜானகி ஜீவனஸ்மரணம். நமः பார்வதீபதயே. சத்குருஸ்வாமினः ஆஞ்சநேயஸ்வாமினः